நண்பர்களே வணக்கம். பல்லுயிருக்கு இன்னொரு முறை உங்களை வரவேற்கிறேன். ஒரு சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ்க்குலாம் போய் நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பலவிதமான பறவைகளை பார்க்கறதுக்கு வெளியெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல இருக்கோம். என்ன ரொம்ப முக்கியம்னா நம்ம எதை பார்க்குறோம், எதை தேடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இந்த மரம் இருக்கு. இந்த மரத்தில் உங்களுக்கு என்ன தெரியுது? இலைகள் தெரியுது, கிளைகள் தெரியுது இல்லையா? பறவைகள் ஏதாவது தெரியுதா பாருங்க. நல்லா கூர்ந்து பாருங்க. 1 2 ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்ப இந்த ஃப்ரேம்ல பாருங்க, நான் எங்கெங்க பறவைகள் இருக்கோ அங்க வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன். சரியா? இங்க எத்தனை பறவைகள் இருக்கு தெரியுதா? இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா காப்பர் ஸ்மித் பார்பேட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு பறவை, ஒரு அழகான பறவை, அது நிறைய இருக்கு. ப்ளம் ஹெட்டட் பேரக்கீட் இருக்கு, ரோஸ் ரிங்கட் பேரக்கீட் இருக்கு, ஏசியன் குயில் இருக்கு. இது மாதிரியான பறவைகள் நிறைய இருக்கு. ஏறக்குறைய ஒரு 20-25 பறவைகள் அங்க இருக்கும். ஒரு சில தான் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதுல என்ன முக்கியம்னா, ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? படம் பிடிக்க நாங்க போறப்ப பறவைகளே தேடிட்டு போகும்போது எங்களுக்கு அந்த அதனுடைய ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்லாம் கிடைக்குது. இது வந்து பறவைகளுக்கு மட்டும் கிடையாது, அதுக்காக நான் இதை சொல்லல. இது என்னன்னா நம்ம வாழ்க்கையிலுமே வந்து நாம் எதை தேடுகிறோமோ அதே நம்மளை வந்தடைகிறது. இல்ல, நம்ம வெற்றியை தேடினா, நம்ம வந்து சந்தோஷத்தை தேடினா, மகிழ்ச்சியை தேடினா அது நம்மளை வந்தடைகிறது. நம்ம எப்பயுமே ஒரு தோல்வியை எதிர்நோக்கி இருந்தோம்னா, என்ன நடந்துடுமோன்னு பயந்துட்டு இருந்தோம்னா அதுவும் நம்மளை வந்தடைகிறது. ஏன்னா யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார். அதனால நல்ல விஷயங்களை, வெற்றிகளை மட்டுமே நாம் தேடி பயணிப்போம். அப்பதான் வெற்றிகள் நமக்கு வந்து சேரும். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.